கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலேயுமே ஒருவர் மலச்சிக்கலால் அவதிப்படுறதும் இந்த 10 வழிமுறைகளை முறையாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா மலச்சிக்கல் வேகமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அப்போ மலச்சிக்கல் நீங்கள் முதல்ல காய்கறி சாப்பிடணுமா, கீரை சாப்பிடணுமா, இந்த மனநிலை அப்படிங்கிறது, மன அழுத்தம், அதீத கோபம், இது இரண்டுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடுங்கிறதுனால உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே மிக சவாலான ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக உலகம் முழுவதும் மலச்சிக்கல் தீர அல்லது தினசரி எழுந்தவுடன் மலம் கழிக்க சாப்பிடுகின்ற மருந்துகளுடைய வணிக மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலேயுமே ஒருவர் மலச்சிக்கலால் அவதிப்படுறதும், அந்த மலச்சிக்கலை நீக்குவதற்காக ஏதேனும் ஒரு மருந்துகளுடைய உபாயம் அல்லது உதவியை தேடிக்கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ மலச்சிக்கலை நீக்க நம்ம என்ன செய்யணும்? 10 வழிமுறைகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த 10 வழிமுறைகளை முறையாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா மலச்சிக்கல் வேகமாக தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். முதலாவது, நாம் சாப்பிடுகின்ற உணவு. பொதுவாக உணவாக என்ன சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவனம் நம் அனைவருக்கும் தேவை. பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் உணவை மென்று சாப்பிடுவதோ, உணவை ரசித்து சாப்பிடுவதோ, ருசித்து சாப்பிடுவதோ அற்ற ஒரு வாழ்வியல் முறையில் தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உணவை நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். வாயில் இடக்கூடிய உணவு, ஒரு உருண்டை உணவு நம்ம எடுக்கிறோம், ஒரு சோறு எடுக்கிறோன்னா 7 முறை அதை நன்றாக மென்று அதை விழுங்க வேண்டும். உமிழ்நீரோடு கலந்து அந்த உணவு நம்ம வயிற்றுக்குள் செல்லும்போது செல்லுகின்ற உணவு முறையாக குடல் மற்றும் பெருங்குடலில் ஜீரணம் அடையப்பட்டு இருகல் அற்ற ஒரு மலமாக உருவாகி சுலபமாகவே உடலிலிருந்து வெளியேறுவதை பார்க்கலாம். அப்போ மலச்சிக்கல் நீங்கள் முதல்ல காய்கறி சாப்பிட்ணுமா, கீரை சாப்பிட்ணுமா, பழ வகைகள் சாப்பிட்ணுமாங்கிறது கிடையாது. என்ன சாப்பிட்டாலும் மென்று சாப்பிடுகின்ற ஒரு குணத்தை நாம் வச்சுக்கணும். ரெண்டாவது, முதல்ல நமக்கு இருப்பது மலச்சிக்கல் தானா அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவை. மலச்சிக்கலில் 4 வகையான மலச்சிக்கல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது மலச்சிக்கல் 2 நாட்கள் ஆனாலும் 3 நாட்கள் ஆனாலும் மலம் கழியவே கழியாது. 3 நாளைக்கு ஒரு முறை, 4 நாளைக்கு ஒரு முறை ரொம்ப வயிறு வலிச்சு முக்கி கழிவை வெளியேற்றக்கூடிய இருகலான கல் போன்ற மலம் வெளியில் வரதை பார்க்க முடியும். இது ஒரு மலச்சிக்கல். 2வது வகையான மலச்சிக்கல் உடல் சார்ந்த மலச்சிக்கல் அல்ல, மனம் சார்ந்த மலச்சிக்கல்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிட்ற உணவுக்கு ஏற்றாற்போல மலம் போகலை, அதனால் என்னோட வயிற்றுக்குள்ளேயே இன்னும் நிறைய மலம் தேங்கி இருக்க போல இருக்கு, அதனால் காலையில் ஒரு முறை மலம் கழிக்கிறது, திருப்பி ஒரு காஃபி சாப்பிட்ட பிறகு திருப்பி போய் முக்கி உள்ளே இருக்கக்கூடிய மலத்தை கழிக்க முயற்சி செய்கிறது, அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை ஏதேனும் உணவை சாப்பிட்டு போய் முக்கி மலம் கழிப்பதுன்னு திரும்ப திரும்ப போகின்ற ஒரு நிலை. ஆனால் உண்மையிலேயே இது மலச்சிக்கலுடைய ஒரு வகையான்னு கேட்டால் கிடையாது. இது நம்முடைய மனம் சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் ஒரு வகையான மலச்சிக்கல் தான். 3வது வகையான மலச்சிக்கல்ங்கிறது உணவை பொறுத்து. அதாவது நம்ம அசைவ உணவு சாப்பிடும்போது, நார்ச்சத்து இல்லாத உணவை சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். மற்ற நாட்கள்லாம் மலச்சிக்கலே இருக்காது. காலை எழுந்தவுடன் மலம் ரொம்ப சுலபமாக நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். ஆனால் உணவை பொறுத்து ஏற்படக்கூடியதுங்கிறது 3வது. 4வது, சில வகையான பழக்க வழக்கங்களோ அல்லது சில வகையான மருந்துகளை சாப்பிடும்போதோ நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். வலி மாத்திரைகள் சாப்பிடும்போது, காய்ச்சலுக்கான மருந்துகளை சாப்பிடும்போது, சில வகையான இரத்த உறைதலை குறைக்கக்கூடிய மருந்துகளையோ, கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களை மாற்றக்கூடிய மருந்துகளையோ சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான மலச்சிக்கல். இல்லை நீண்ட தூர பிரயாணமோ இரவு தூக்கமோ இல்லாத போது ஏற்படுகின்ற மலச்சிக்கல். ஸோ இந்த 2வது 4 வகையான மலச்சிக்கல்ல எது நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முதல் வகைன்னு நம்ம சொல்லக்கூடியதும் 4வது வகைன்னு நம்ம சொல்லக்கூடியதும் தான் மலச்சிக்கல் நோயாக நம்ம பார்க்க வேண்டியமே தவிர மற்ற 2ம் மலச்சிக்கல் கிடையாது. இந்த புரிதல் நமக்கு வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவரை பார்க்கும்போதே எனக்கு காலையில் எழுந்த உடனேயே 2 முறை 3 முறை முக்கி போனால் தான் மோஷன் வருது,
எனக்கு ஏதாவது மருந்துகள் கொடுங்கன்னு கேட்பாங்க. வாத உடம்பு சார்ந்தவர்களுக்கு பொதுவாகவே அப்படி தான் இருக்கும். பித்த உடம்பு சார்ந்தவங்க காலையில் எழுந்த அடுத்த 5 நிமிடத்தில் கழிப்பறையை தேடி ஓட வேண்டியிருக்கும். கப உடம்பு சார்ந்தவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. அவர்கள் உணவு சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் காலையில் எழுந்த உடனே மலம் சீராக கழிந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ 2வது மலச்சிக்கலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு உண்மையிலேயே மலச்சிக்கல் இருக்கா இல்லையாங்கிறது. 3வது தண்ணீர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நான் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய தண்ணீருடைய குடிக்கின்ற அளவீடுகள் எப்படி இருக்குன்னு அளந்து பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் 1.5 லிட்டரை கூட தாண்டுவதை பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், காலையிலேருந்து இரவுக்குள்ள 2-3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிடணும். 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கணும், அல்லது வெந்நீர் ஃப்ளாஸ்கில் வச்சுக்கலாம். தேவையான நேரங்களில் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது கிடையாது. தேவையான அளவில் 100 மில்லி 200 மில்லின்னு தண்ணீர் நம்ம குடிக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். தண்ணீர் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது நல்ல தூக்கம். இன்றைக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு இரவு முழுவதும் தூக்கமின்மையோடு போராடும் போது மலச்சிக்கல் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அப்போ மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு தூக்கமின்மை பெரிய காரணமாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் அனுபவபூர்வமாகவே சொல்லுவாங்க, சார் விடுமுறை நாட்களில் நல்லா தூங்கி நான் எழுந்துக்கிறேன் சார், அந்த நாட்களில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை சார், காலையில் எழுந்தால் ஃப்ரீ மோஷன் ஆகுது. ஆனால் என்றைக்கெல்லாம் வேலை நிமித்தமாக இரவு நேரம் தூங்க முடியாமல் இருக்கிறதோ, பிரயாண நேரங்கள் இருக்கும், அப்போ மட்டும் எனக்கு மலச்சிக்கல் வருது அப்படிம்பாங்க. உடலுக்கு தேவையான ஓய்வு அப்படிங்கிறது 4வது. நல்ல தூக்கம் நமக்கு தேவை. 5வது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, குறிப்பாக பெருங்குடல்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அதுக்கு தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தடவி குறைந்தது வாரம் ஒரு முறை நாம் குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே மலச்சிக்கல் வராது. பெருங்குடலுக்கும் தோலுக்கும் என்ன சம்பந்தம்னா, உடல்ல வாதத்துடைய அடிப்படை ஸ்தானம்ன்றது 2, ஒன்று பெருங்குடல், மற்றொன்று தோல். வாத நோய்கள் ஏற்படும் போது, வலி நோய்கள் ஏற்படும் போது வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கை மருத்துவத்தில் எனிமா சார்ந்த சிகிச்சைகள் கொடுப்பாங்க. எண்ணெய்களை நேரடியாக ஆசனவாய் வழியாக பெருங்குடலுக்குள் செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யும் போது பக்கவாத நோய்களும் மூட்டு வலிகளும் காணாமலே போய்விடுவதை பார்க்க முடியும். அப்போ தோல்ல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கும் போது, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறையும் போது, அதுவே நமக்கு மலச்சிக்கலை நீக்குவதற்கான மிக முக்கியமான ஒரு வழியாக நம்ம பார்க்கலாம், எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடியது. 6வது ரொம்ப முக்கியமானது, தேவையற்ற உடற்பயிற்சிகளை நாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், எடையை குறைக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய உணவு முறைக்கும் அவர்களுடைய உடற்பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 கேலரி சாப்பிடக்கூடிய ஒரு பெண் உடற்பயிற்சி செய்யணும், எடையை ஸ்லிம்மாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் உடற்பயிற்சிகள் செய்யும்போது 1000 கேலரி சாப்பிடக்கூடிய அந்த உணவுடைய அந்த சாலிட் மாஸ், மலமாக உருவாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு முற்றிலுமாக எரிந்த நிலைக்கு செல்லும் போது, இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கிறோம், அளவான நெருப்பில் வைக்கும்போது உணவு வெந்த நிலையில் நமக்கு கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமான நெருப்பு வைக்கும்போது என்ன ஆகும்? அந்த உணவு கருகி போய் கடைசியில் வெறும் சாம்பலும் கரியும் கிடைக்குது இல்லையா? அதே நிலையில் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சிகளை நம்ம செய்யும் போது உண்ணுகின்ற உணவு பெருங்குடலுக்கு வரும்போதே அதோடைய மொத்த நிலையும் மாறிப்போய் அதுவே மலச்சிக்கலை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். 7வது மன அழுத்தம். இன்றைக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நாமளே யோசிச்சு பார்க்கலாம், சில நேரங்களில் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும் போது, அலுவலகத்திலோ வீட்டிலேயோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது என்ன பழங்கள் என்ன காய்கறிகள் என்ன நம்ம சாப்பிட்டாலும் மோஷன் போகவே போகாது. அப்போ நம்ம மருந்துகளை குறை சொல்வோம், உணவை குறை சொல்லுவோமே தவிர நம்ம மனநிலையை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த மனநிலை அப்படிங்கிறது, மன அழுத்தம், அதீத கோபம், இது இரண்டுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடுங்கிறதுனால தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம செய்யணும். 8வது, இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், சில மருந்துகள் மலச்சிக்கலை உருவாக்கும். உதாரணத்துக்கு இரத்த கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்துகள்,
இரத்த அழுத்தத்திற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள், தூக்கத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் நரம்பு நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் சாப்பிட்ற மருந்துகள், இவை எல்லாமே மலச்சிக்கலை உருவாக்கும். அப்போ நான் ஒரு பக்கம் ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு அதோடைய பக்க விளைவாக மலச்சிக்கலை நான் உணர்கிறேன் அப்படின்னா உடனே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த மருந்துகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நம்ம செய்ய முடியுமா என்னங்கிற ஒரு புரிதலோடு மலச்சிக்கலை நம்ம அணுக வேண்டும். 9வது ரொம்ப முக்கியமானது, முதல்ல மலம் போகின்ற அளவுக்கு நம்ம உடம்புல ஃபைபர் சார்ந்த உணவுகளை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேரை பார்க்குறேன், காலை உணவாக அவர்கள் சாப்பிடுவது 2 முட்டை, அது கூட ஒரு பழச்சாறு, இதில் நார்ச்சத்தே கிடையாது. மதிய உணவாக 2 சப்பாத்தி, அது கூட கொஞ்சம் காய்கறிகள், அவ்வளோதான். மொத்தமே பார்த்தோம்னா ஒரு 200 கிராம் அதில் உணவு இருக்கும். மாலை உணவு கிடையாது. மீண்டும் இரவு உணவு. இரவு உணவும் நம்ம பார்க்குறோம் அளவான உணவு, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, ஒரு நாளைக்கே உங்களுடைய மொத்த ஃபைபர் இன்டேக்கே ஒரு 100 கிராம் தான் வருது அப்படின்னா, அப்போ தினசரி மலம் உருவாகி கழிகின்ற அளவுக்கு உங்களுடைய உணவில் நார்ச்சத்து இல்லைன்னா, உணவே இல்லைன்னா மலம் கழியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கி வராங்க, ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகள். அவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடியது, எனக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன், எனக்கு கிரானிக் கான்ஸ்டிபேஷன், ரொம்ப நாளாக நான் மலச்சிக்கல்ல அவதிப்படுறேன் அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட உணவு என்னன்னு கேட்டோம்னா, காலையில் ஒரு இட்லி, மதியம் ஒரு கைப்பிடி சோறு, மாலையில் ஏதாவது ஒரு பானிபூரி அல்லது ஒரு பஜ்ஜி போண்டா, இரவு உணவாக மீண்டும் ஒரு கைப்பிடி சோறு. மொத்தமே 200 கிராம் உணவை சாப்பிட்டுட்டு எனக்கு மோஷன் வரலன்னா எப்படி வரும்? அதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே 10வது, இன்றைக்கு ஒருவேளை நீண்ட கால பழக்கமாக நமக்கு மலம் சிக்கலாக மாறக்கூடிய ஒரு சூழலோ குடல் வறட்சியோ இருக்குது அப்படின்னா, முதல்ல முறையான மருத்துவ ஆலோசனையோட மலச்சிக்கல் இருக்கிறதா, மலம் வெளிவரக்கூடிய பாதைகளில் சுருக்கமோ அடைப்போ இருக்கா, மூலநோய் இருக்கா, சுருங்கி போயிருக்கக்கூடிய ஆசனவாய் இருக்கா, அல்லது கட்டிகள் ஏதாவது உட்புறமாக வளருதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை தேவை. ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒருவர் என்னோட மருத்துவமனைக்கு ஒரு முறை வரும்போது, எனக்கு 5 வருஷமாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாரு. சரி வாங்க பரிசோதனை செய்து பார்க்கலான்னு பார்த்தா, அவருக்கு மலச்சிக்கல் அல்ல, அவருக்கு ஆசனவாயுடைய உட்புறத்தில் கட்டிகள் வளர்ந்துருந்தது. அப்புறம் பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஆரம்ப நிலை புற்றுநோய் இருந்தது உறுதி செய்யப்பட்டதை பார்த்தோம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் எனக்கு மலம் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்காம, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காரணிகள், உணவு காரணிகள், வாழ்வியல் காரணிகள், தண்ணீர் குடிக்கக்கூடியது, தூங்குவது, அளவாக நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி, மற்ற மருந்துகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள், இதில் எது நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோட மலச்சிக்கலை நீக்குவதற்கான முறையான நார்ச்சத்திருக்கக்கூடிய உணவு முறைகள், தண்ணீர் குடிப்பது, நல்ல தூக்கம், நல்ல ஓய்வு, குறைந்தது ஒரு 300 கிராமாவது 3 வேளைக்கும் சேர்த்து நார்ச்சத்திருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள், குறிப்பாக முள்ளங்கி, பீன்ஸு, அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவது, நல்ல தூக்கத்தோடு இருப்பது, தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையோடு சுருங்கி இருக்கக்கூடிய ஆசனவாயையோ அல்லது குடல் பகுதியில் அலை இயக்கம் குறைந்து போய் இருக்குன்னா அதை நீக்குவதற்கான முயற்சியோ நம்ம எடுத்துக்கிட்டாலே மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். பொதுவாக டீடாக்ஸ் சூரணம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணம் மலச்சிக்கலுக்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இந்த டீடாக்ஸ் சூரணத்துடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, இந்த டீடாக்ஸ் சூரணத்தை நாம் தண்ணீரில் கலந்து ஒரு உணவாக மருந்தாக எடுக்கும்போது பெருங்குடலுடைய அலை இயக்கத்தை அது தூண்டி வாயிலிருந்து ஆசனவாய் வரை முறையான அலை இயக்கத்தை அதை தூண்டும் போது எவ்வளவு நாட்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் அதோடைய வேகம் குறைந்து படிப்படியாக மாற்றமடைகிறத பார்க்க முடியும். உணவு, நீர், மூச்சு பயிற்சி, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய காரணிகளை முறையாக புரிந்து நம்ம பின்பற்றினாலே மலச்சிக்கலற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் சாத்தியம்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.